குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சுதேசியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவை என்றும் தற்சார்புடையதாக மாறும்போதுதான் இந்தியா வளர்ச்சியடையும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இட்டா நகரில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த அவர், குடிமக்களே கடவுள் என்பதுதான் தங்களது தாரக மந்திரம் என்று தெரிவித்தார். சுதேசி என்ற மந்திரம் மிகவும் முக்கியமானது என்றும் தற்சார்புடையதாக மாறும்போதுதான் இந்தியா வளர்ச்சியடையும் என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்ததை சுட்டிக்காட்டி ஜிஎஸ்டி திருவிழா தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக ஆவின் பால் பொருட்களின் விலை குறைந்துள்ளது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் பல்வேறு நிறுவனங்களும் தங்கள் உற்பத்தி பொருட்களின் விலையை குறைத்துள்ளன. அந்த வகையில் பால் பொருட்களின் விலையை குறைத்து ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 200 கிராம் பனீர் 10 ரூபாயும் 500 கிராம் பனீர் 25 ரூபாயும் குறைந்துள்ளது. 1 லிட்டர் நெய்யின் விலை 690 ரூபாயில் இருந்து 650 ரூபாயாக விலையை குறைத்து ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.